அண்மை செய்தி. திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவரின் உருவச்சிலைக்கு முதல்வர் மரியாதை செலுத்தியிருக்கிறார். திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவரின் உருவச்சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். மேலும் முதலமைச்சருடன் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.பெ. சுவாமிநாதன் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர். திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவரின் உருவச்சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். மேலும் முதலமைச்சருடன் மேயர், அமைச்சர்கள் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவரின் உருவச்சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தும். குறிப்பாக இன்று வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை எடுத்த பிறகு குறிப்பாக இந்த விருதுகள் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. ஆண்டுதோறும் திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு இந்த தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்டு சிறந்த ஆளுமைகளுக்கு உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறது. இந்த வகையில தான் இன்று 2020ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான பல்வேறு தலைவர்களின் பெயரிலான விருதுகளை முதல்வர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இதுல குறிப்பா பல்வேறு துறைகள்ல 10 பேருக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. பேரறிஞர் அண்ணா விருது திமுக பொதுச்செயலாளரும் தமிழக அமைச்சர் துறைமுறையில் வழங்கப்படுது. அதே போல ஏன்னா இவர் 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதுனால இவருக்கு இந்த விருது வழங்கப்படுது. அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் விருது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற குழு தலைவர்கள் சிந்தனை செல்வன் வழங்கப்படுது. தமிழ் தந்தை திருவிக்கா விருது தமிழக அரசு முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன் அவர்களுக்கு வழங்கப்படுது. அதே போல திருவள்ளுவர் விருது ஆன்மீக மற்றும் தமிழ் இலக்கியத்துறையில் சிறந்த பங்களிப்பு அளித்த முதுமுனைவர் மு.பெ. சத்தியவேல் முருகனாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தந்தை பெரியார் விருது திராவிட இயக்க கொள்கைகளை சட்ட ரீதியாகவும் மேடை பேச்சு வழியாகவும் வழக்கறிஞர் அருள்மொழிக்கு கொடுக்குறாங்க. அதே போல காமராஜர் விருது தேசிய ஒருமைப்பாடு பேரவைத் தலைவர் எஸ்.எம். இதயத்துல்லாதற்கு வழங்கப்பட்டது. பாவேந்தர் பாரதிதாசன் விருதை பொறுத்த வரைக்கும் பிரபல கவிஞர் யுகபாரதிக்கு வழங்கப்படுது. மகாகவி பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தாவிற்கு வழங்கப்படுது. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாத விருது முனைவர் செல்லப்பா அவருக்கு வழங்கப்படுது. இந்த விருதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது கொஞ்ச நேரத்துல முதல்வர் வழங்குறாரு. எல்லாத்துக்குமே நேரில் கொடுக்கறதுக்காக தான் இங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்திருக்காரு. இந்த விருது பெறுவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் 1 சவரன் தங்க பதக்கம் மற்றும் தகுதி அடங்கிய சான்றிதழ் வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க போறாங்க. அதனால இந்த வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு தான் அப்ப நடக்கப்படும் மோகன். தற்போது திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து இந்த விருதுகளை முதல்வர் தன் கடமை வழங்க வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ந்து நாளை வழங்கல் சொல்ல உள்ளார். ஏன்னா இந்த பொங்கல் முன்னிட்டு பொங்கலுக்கு மறுநாள் வரக்கூடிய மாட்டு பொங்கல் என்று வரக்கூடிய திருவள்ளுவர் தினத்தன்று இந்த விருதுகளை தமிழக அரசு வழங்க அறிவித்த விருதுகளை முதல்வர் கொடுக்குறாங்க. திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவரின் உருவச்சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தியது தொடர்பான விவரங்களையும் அவர் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சி தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பழகன்.